நம்மளுக்கு ஜெயினப் சவுண்ட் கேக்குதா? ஆ நம்மளுக்கு ஜெயினப் இருந்த சொல்லுங்க சொல்லுங்க. السلام. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் கேக்குதா? ம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? கடைசி என்னது படிக்கணும் பாபு? லாஸ்டா என்ன பார்த்துக்கிறோம்? சொல்லுங்க. ஜெயினப் ஓ லாஸ்டா என்ன பார்த்துக்கிறோம்? ஒன்றும் படிக்கல அப்படியா? படிச்சேன். என்ன படிச்ச? வசனம். என்ன வசனம்? சும்மா வசனம் பண்ணா சொல்லி என்ன வசனம்? إياك نعبد وإياك نستعين. அதுல என்ன படிச்சீங்க? என்ன தெரியும் அந்த வசனத்துல? பாத்தீங்களா மாட்டிக்கோனீங்களே. அந்த வசனத்துல என்ன தெரியும்? ஓ தெரியும் அப்படியா? ஓதியாக போன கிளாஸ்ல. இல்ல. ம் சொல்லுங்களே என்ன படிச்சீங்க? ஐந்து ஐநா எவ்வளவுக்கு நிடணும்? பாப்பமே. கடைசி எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு நூன் வருவதாலும் அதற்கு முன்னுடைய எழுத்து மத்துடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டு வருவதாலும் 2 செகண்ட் நியூட்டன். 2 செகண்ட் நிடணும் அப்படியா? ஆம். 2 செகண்ட் தான் நிட்டணுமா? 2 செகண்ட் விட கூட நிட்டணுமா? 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட். ஆ 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட். மத்து என்றால் என்ன? பாப்பமே. பார்த்தமா ஆம். என்ன மத்து என்ன? நீட்டுதல். நீட்டுதல். எத்தனை வகைப்படும்? 2. என்னெல்லாம்? அலிஃப் சுக்கூன் செய்யப்பட்ட யா சுக்கூன் செய்யப்பட்ட வாவ். ஃபதஹ் மத்து கஸ்ரு மத்து லம்மு மத்து. அது என்னது? ஃபத்தஹ் மத்து கஸ்ர் மத்து லம் மத்து என்ன சாமான்? அடையாளம். என்ன அடையாளம்? மத்துடைய அடையாளம். மத்தினுடைய அடையாளம். நாங்க இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்ப ஜெய்னபுக்கு நாங்க வசனம் வசனமாக ஓத பழக போறோம். சரியா? ஆனா இடையில போயிட்டு திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு நின்று அது பெரிய பலை. திக்காமத்தான் வசனமா ஓதி பழகணும்.
எப்படி சரி. திக்காமலுக்கு வசனம் ஓதிப்படும். வசனத்துல இடையில போயிட்டு திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு இல்லாம வசனத்துல திக்காமலுக்கு திக்காமத்தான் நாங்க ஓதணும். அது எப்படி ஓதலாம்ங்கிறத நான் பார்க்க போறோம். ம். எங்கட ஓதல்ல ரெண்டு விஷயம் வேலை செய்யும். ஒன்று எங்கட கண், ரெண்டாவது எங்கட வாய். கண்ணால மட்டும் ஓதலுமா? இல்ல. சத்தம் வராது. வாயால மட்டும் ஓதலுமா? இல்ல. எங்கெங்கெல்லாம் எடுத்து போயிருமேனா? ஆ, இப்ப கண்ணால கவனமா பார்க்கணும், வாயால கவனமா உச்சரிக்கணும். ஓத. எது முதலாவது பிராக்டிஸ் ஆகணும்? கண்ணா வாயா? கண். கண் பார்த்து கொண்டே போக பின்னால் என்ன செய்யணும்? வாய் உச்சரிச்சு கொண்டே வரணும். கண்ணால பார்த்து கொண்டு போக பின்னுக்கால வாய் என்ன செய்யணும்? உச்சரிச்சு கொண்டே உச்சரி வரணும். வரணும். இப்ப இதை பாருங்க, உதாரணம் ஒன்று உங்களுக்கு காட்டி. கண் எப்படி பாக்குது? இந்த ஈயாக்கன அபுது ஐயாக்கன ஸ்டைல கண் வந்து ஈயாக்கன்ட்டு பார்க்குற நேரம் உங்களோட வாய் அதை பின்னாடி அப்படியோ உச்சரிச்சு கொண்டே பார்த்து கொண்டு போக உச்சரிச்சு கொண்டே பார்த்து கொண்டு போக உச்சரிச்சு கொண்டே போகணும். ரெண்டுக்கும் இடையில சரியான ஒரு கனெக்ஷன் இருக்கணும். விளங்குதா ஜெயினப்? ஆ, கனெக்ஷன் சரியா இல்லைன்றால் நிறைய பிழைகள் வரும். ம்? ரெண்டுக்கும் கனெக்ஷன் சரியா போகலண்டா நிறைய பிழை வரும். பிளவு. பாப்போம் பின்னாடி என்ன வகையான பிழை வரும் என்றால் கவனமா கேட்டுக்கொள்ளணும். எங்களோட கண்ணிக்கு தானே கண்ணால ஓதுறது எப்பவும் ஸ்பீடா தான் நிற்கும். வாயால ஓதுறது தான் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். விளங்குதா ஜெயினபுக்கு? பல 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 பலன்னு ஓது ஆ, இல்லைன்னா, ஆனா கண்ணால பார்த்து மலமலன்னு ஓதிட்டு போகலாம். ஆகவே கண்ட ஸ்பீட் கூடு. கண்ட ஸ்பீட் கூடுதலானது. சரி மட்டும் கூடுதலானது. எனவே எங்களோட வாயினுடைய உச்சரிப்பு வேகத்துக்கு வாயால ஃபாஸ்டா ஓதையில அதுனா மெது மெதுவாக ஆ, நிதானம் நிதானமாக ஒவ்வொரு எழுத்தையும் அழகாக உச்சரிச்சு தெளிவாகத்தான் ஓதணும். அப்ப அதுக்கு டைம் எடுக்கும். அப்ப அந்த ஸ்டெப்புக்கு அந்த இடத்துக்கு வாயால மெது மெதுவாக ஓதுற அந்த இடத்துக்கு வாயால் உச்சரிக்கிற அந்த ஸ்பீடு ஸ்பீட் என்ன செய்யும்? கண் என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும். கண்ட இத பேலன்ஸ் பண்ணணும். ஃபாஸ்டா ஓடிடாம பேலன்ஸ் பண்ணணும். விளங்குதா? ஆ, ம். அப்படி இல்லைண்டா எங்களுக்கு இடையில திக்கி முக்கி முட்டி தான் ஓதணும். இப்ப நாங்க உங்களுக்கு 4 விஷயங்கள் சொல்லித் தர போறோம். இந்த 4ம் தான் உங்களோட ஓதல்ல நீங்க சரளமாக திக்காம ஓதனமா இருந்தால் இந்த 4 வரப்படாது. இந்த 4ல ஏதாவது ஒன்று வந்தாலும் உங்களோட ஓதல் திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு புலம்பிக் கொண்டு தான் வரும். சரளமாக ஃப்ளோவா வராது. விளங்கினா? ஆ. முதலாவது ஒன்றை ஒன்று முந்துதல். என்ன அப்படிடா? ஒன்றை ஒன்று முந்துதல்னா என்ன? கண்ணும் வாய். கண்ணும் வாயும். எப்படி யோசி பாருங்க பாப்போம். உங்களோட கண்ணு உங்களோட வாய் தானே. வாய் வாய் முதலாவது கண் பின்னுக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஈயாக்கண்டு பார்க்க முன்னுக்கு வாயால ஈயாக்கண்டு ஓதினா எப்படி இருக்கும்? கொலையா போமேனா? ஆ, ரெண்டாவது இரண்டுக்கும் இடையில கெப் கூடுதல். உதாரணத்துக்கு நீங்க ஈயாக்கன்றத பாக்குறீங்க, பார்த்து ஈயாக்கண்டு ஓதுறீங்க, அப்படியே கண்ணெல்லாம் ஃபாஸ்டா ஈயாக்க வந்துட்டீங்க, நஸ்தை நடு முடிச்சிட்டீங்க. இப்ப வாய் ஓதுமா அது சரியா? இல்ல. அது என்றால் ரெண்டுக்கும் இடையில என்ன செஞ்சு
கெப் கூடிட்டது. இடைவெளி கூடக்கூடாது. மூணாவது, கண்ணால் வாசிக்கிற வேகம். கண்ணால வாசிக்கிற வேகம் ஒன்றைக்கு இது ஃபாஸ்டா. அந்த ஸ்பீடுக்கு வாயால ஓதினா என்ன நடக்கும்? லைனப், அ நீங்க வாசிக்கிற ஸ்பீடுக்கு உங்களோட வாயால நீங்க ஓதினா என்ன நடக்கும்? ஓதல் வராது. ஓதல் வராது. பல 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 பலன்னு சத்தம் மட்டும் தான் போகும். கடைசியா ஒரு விஷயம் இருக்குது. இதுலதான் நீங்க கூடுதலாக பிழை விடுவீங்க. ரெண்டும் ஒரு இடத்துல சந்திச்சு கொள்ற. எது ரெண்டும்? வாய் கண். வாயும் கண்ணும். பாருங்க, நான் அபுது இடத்துல உங்களோட வாயும் உங்களோட கண்ணும் நின்றுட்டேன்டா, அங்கே போகலண்டா. வ வ வ இய வ இயாக்க வ இயாக்க என்று தான் நாங்க ஓதணும். ஏன்? அப்பதானே கண்ணும் நாக்கும் இந்த கண்ணும் வாயும் பார்த்து 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 போகும். அது போல இப்ப விளங்குதா எப்படி திக்கல் வருதுன்னு சொல்லி? இது நாளில ஏதாவது ஒன்றுதான் எங்களோட திக்குதலுக்கு, எங்களோட முக்குதலுக்கு, எங்களோட ஓதலை கொலையாக்குறதுக்கு காரணமாக அமையக்கூடியது. விளங்கினா இப்ப அ என்ன செய்யணும்டா செய்யணும்? உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய பக்கம் ஒன்றை பிரட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அங்க நீங்க ஏதாவது இடத்துல திக்கினீங்க, முட்டி மோதுறீங்க, குழம்பி போய் நிக்கிறீங்கன்னு சொன்னா அவசரமா இன்றைய பாடத்தை கேட்டு உங்கள்கிட்ட எந்த பிழையால், எப்படியான பிழையால் நீங்க ரிப்பீட் ஆகுறீங்க, நீங்க குழம்பி போய் நிக்கிறீங்க, நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்க, சரளமாக ஓத கஷ்டமாயிக்குங்கிறத நீங்க தேடணும். தேடி தேடி ஒரு நாளும் அஞ்சு 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 வசனங்களை ஓதி 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 என்ன சரி செஞ்சு திக்காம ரிப்பீட் பண்ணி வ இயாக்க வ இ வ இயா வ இயாக் வ இயா வ இயாக்கன்னு ரிப்பீட் பண்ணாம ஒரே அடியாக அழகா ஓதி கொண்டு போறதுக்கு தயாராகணும். இந்த பாடத்தை விஷயம் விளங்கினா என்ன விஷயம் வேண்டு இப்ப நீ படிச்ச விஷயம் என்னப்ப? குர்ஆன்ட வசனம் உண்ட எப்படி நாங்க திக்காம சரளமாக ஓதுறது. அதான் இன்றைய தலைப்பு. விளங்கிச்சா விஷயம்? அ என்ன விளங்கிச்சு? என்ன படிச்சீங்க? மறந்துட்டா? வசனமாக வசனமாக ஓதிக்கோ. ஆ? வசனமாக சரளமாக ஓதுதல். வசனமாக சரளம்டா என்ன? திக்காம இடையில பேசி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு இல்லாம சரளமாக ஓதுறது எப்படி அதை படிச்சுக்கிறீங்க. நீங்க போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்த கிளாஸ்ல நான் ஓது சில நேரத்துல வ வ ஐயா வ வ வ என்று நிக்க கூடாது. அது போல புதிய புதிய வசனங்கள் நான் தருவேன், அந்த இடத்துல நிக்க கூடாது. சரியா ஜெயினா? விளங்கினா? அ ரெடி ஆயிட்டு வரணுமா? அதான் உங்களோட இன்றைய ஹோம்ஒர்க். புதிய வசனங்கள் எடுத்து குர்ஆனை திறந்து புதிய வசனங்கள் எடுத்து ரெடி ஆயிட்டு வரணும். சரி.